சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7லிருந்து 14வது வசனம் வரை தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு நினைப்பூட்டி கொண்டிருந்தார். கடந்த காலத்தில் அவர்களை அந்நிய தெய்வங்கள் வழிநடத்தவில்லை, மாறாக அவரே அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல எதிர்காலத்திலும் அவர் அப்படியாக செய்வார் என்று. அவர்கள் இப்போது வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்கவிருக்கும் சமயத்தில் இதை அவர்களுக்கு நினைவில் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். கடந்த காலத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்து தேவ கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தை தவறவிடுவது மிகவும் எளிதான காரியமாயிருக்கிறது. மேலும் நாம் அவரால் தேடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மகத்தான மற்றும் உயர்ந்த நோக்கத்தை நாம் மேலும் மேலுமாக சிந்தித்து அவற்றை அறிந்து உணர்ந்து கொள்வது நல்லது. தேவனையும் அவருடைய அன்பையும் அவர்களுக்கான நோக்கத்தையும் மறந்துவிடுவது இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் ஒரு தொடர்ச்சியான தோல்வியாகவே இருந்தது. அவர்களுக்கு சில தேவைகள், சில பிரச்சனைகள் அல்லது துன்பங்கள் இருக்கும்போது மட்டுமே அவரை நினைத்தார்கள். ஆனால் அவர்களின் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்பட்டு அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர்கள் மீண்டும் ஜீவனுள்ள மற்றும் உண்மையுள்ள தேவனை மறந்துவிட்டு மற்ற அந்நிய தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். நமக்கும் இதே பலவீனம் இருக்கலாம். நாம் தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் ருசித்து அனுபவித்த பிறகு எந்த ஒரு பொருளோ, நபரோ, ஆசையோ அல்லது குழுவோ தேவன் மீதான நம்முடைய அன்பை குறைத்து விடுகிறது. அவர் மீதான நம்பிக்கையை நாம் பலவீனப்படுத்தினால் அது நம் வாழ்வில் ஒரு அந்நிய தெய்வங்களாக மாறும். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்திருந்தார், ஆனால் அவனுடைய வீட்டில் அந்நிய தெய்வங்கள் இருந்தபடினால் அவனால் அதற்கு பிறகு கர்த்தருடன் செல்ல முடியவில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 2 மற்றும் 4வது வசனங்கள். தேவன் அவனுக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார், அவன் கற்பனை செய்வதை விட அதிகமான ஒன்றை. ஆனால் அவற்றை பெறும் நிலையில் அவன் இல்லை. நாம் ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் நம்முடைய அன்பான இரட்சகரிடமிருந்து இன்னும் பலவற்றை பெற வேண்டும். ஆனால் நம் வாழ்க்கையில் அந்நிய தெய்வங்கள் இருக்கும் வரை அவர் அவற்றை நமக்கு தர முடியாது. பெனியேலில் தேவன் யாக்கோபை சந்தித்த போது அவர் அவனது பெயரை யாக்கோபு என்பதிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றினார், அதாவது தேவனுடைய பிரபு என்று. தேவன் யாக்கோபை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய சரியான இடமான பெத்தேலுக்கு அவனை கொண்டு வந்து இன்னும் அதிகமாக அவனுக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருந்தார். சீக்கேமில் யாக்கோபு மிகவும் செழிப்பானவனாக இருந்த போதிலும், மேலும் பொருள்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்றாலும், இன்னும் தேவனுடைய பார்வையில் அவன் ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் ஏழ்மையானவனாகவே இருந்தான். எனவே அவன் அந்த இடத்தை விட்டு பெத்தேலுக்கு போகும்படி யாக்கோபுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆவிக்குரிய ரீதியில் அவன் பெத்தேலுக்கு வெகு தொலைவில் இருந்தான். பெத்தேலில் அவனை முழுமையாக ஆசீர்வதிக்க தேவன் தீர்மானித்திருந்ததால் யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பும் வரை ஆசீர்வாதங்களை அவனால் பெற முடியவில்லை.